ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டாக ரவை வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுமே ரொம்ப ஈஸிங்க, டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இதில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. இதை ஒரு முறை இந்த மாதிரி செய்து பார்த்திங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிரும். வாங்க இந்த டேஸ்ட்டான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடையை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு கப் ரவை எடுத்துக்கலாம். ரவை வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா ரவை தீஞ்சிடும், அப்புறம் டேஸ்ட்டே மாறிடும். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா வெஜிடபிள் வச்சு ஒரு கிச்சடி தாங்க செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். இப்போ ரவையை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட பெரிய வெங்காயம், முழு வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன், ஃபைன் சாப்டாக. அதை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கலர் மாற தேவையில்லை, லைட்டாக வதக்குனாலே போதும். இந்த அளவுக்கு வதங்கினோடனே இது கூட நம்ம ஸ்பைசஸ் ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 3 துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், இதெல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதெல்லாம் சேர்த்தோன்னா நம்மளோட கிச்சடி ரொம்ப ஃப்ளேவராக இருக்குங்க, நல்ல ஸ்மெல்லு வரும். இதுக்காகவே பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது ரொம்ப ஈஸியாகவே செய்திடலாம். காய்கறியும் சேர்க்குறதுனால நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். உப்புமா செய்து கொடுத்தா கூட சம்டைம் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதில் இந்த மாதிரி கிச்சடியாக செய்து கொடுத்திங்கன்னா பசங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் காரம் கம்மியாக தான் போடணும், அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கேஷ்யூ போட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, அதனால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இது போட்டிங்கன்னா நல்லா ரிச் ஃப்ளேவராக இருக்கும், அதுக்காக தான் போட்டிருக்கேன். வெங்காயம் கலர் மாறாதபடிக்கு லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு தக்காளி பழத்தை 5லேருந்து 6 பீஸாக கட் பண்ணி போடுங்க. ஃபைன் சாப்பாக நறுக்க வேண்டாம். தக்காளி வந்து நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக தான் போடுறோம். தக்காளியும் சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்க. வதக்கிட்டு இது கூட நம்ம வேணுன்ற காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம். இதில் 1 கப் கேரட் எடுத்திருக்கேன், 1 கப்பு பீன்ஸு, பச்சை பட்டாணி வந்து வேக வச்ச பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் கேப்சிகம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கணும். காய் வேகிறதுக்கு நம்ம தண்ணியும் சேர்ப்போம், இருந்தாலும் இது கூட கொஞ்சம் வதக்கிட்டு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கேரட்டும் பீன்ஸும் மட்டும் நம்ம வேகாமல் போட்டிருக்கோம், பச்சை பட்டாணியும் ஊற வச்சு வேக வச்சு போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. காயெல்லாம் வதக்கினோடனே காய்க்கு தேவையான அளவு உப்பும் 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துருங்க. நம்ம இன்றைக்கி 1 கப் ரவை எடுத்துருக்கோம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா காயும் நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையையும் சேர்த்து கலரிடலாம். ரவை கலரும்போது கெட்டி விழாமல் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலருங்க. இதை ரவை போடுற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரவை ஃபுல்லாக போட்டு முடிச்சோடனே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கலர ஆரம்பிச்சிடுங்க. கை விடாமல் கலருனா தான் ரவை வந்து கெட்டி விடாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலரிக்கிட்டே இருங்க. இது கலர ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா தண்ணிலாம் வற்றி கெட்டியாக ஆரம்பிச்சிருங்க. இப்போ இந்த மாதிரி லம்ஸாக வரும்போது ஒரு சின்ன மூடி போட்டு மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மூடி போடுங்க. நம்ம கலரும் போதுமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் கலரணும். பாருங்கள், நல்லாவே கெட்டியாக வந்துருச்சு. இப்போ இது மாதிரி லம்ஸாக பொங்கி வர ஆரம்பிச்சிருக்குல்ல, இந்த டைமில் மூடி வச்சுருங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா ரவையுமே நல்லா வெந்திருக்கும். தண்ணி எல்லாமே சுத்தமாக வற்றிட்டு பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வருங்க. பாருங்கள், ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் கடைசியாக கொஞ்சம் நெய்யும் போட்டு கலர்னிங்கன்னா ரொம்பவே சூப்பரான ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வெஜிடபிள் போட்டு செய்திருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். கூட தேங்காய் சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் கூட சாப்பிட்லாம். பசங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே செய்து கொடுக்கறதுக்குமே ரொம்ப ஈஸியான, டேஸ்டியான, ஹெல்த்தியான ரெசிபிங்க.
இந்த டேஸ்டான ரவா கிச்சடியை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.